இங்க வந்து நெறைய மனப்பாடம் பண்ணணும். ம். ஸோ மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம். அங்க வந்து எப்படின்னா, அங்க எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இங்க படிச்சுட்டு அங்க போகும்போது, அங்க வந்து சிலபஸ் வைஸ் தான் போகும். ம், இந்த ம். 3 மாசத்துக்கு இத படிக்கணும். இத படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டா போதும். ரொம்பலாம் நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இங்க நான் 6த்துக்குள்ள படிச்சது எல்லாமே நான் அங்க 10த்துல யூஸ் பண்ணேன். ஓ! அங்க ஓகே. ரொம்ப மெல்ல மெல்லமா தான் வருவாங்க. நல்லா சொல்லிக் குடுப்பாங்க. பட் இங்க குடுக்குற அந்த அழுத்தம் ம், இருக்காது ம், அங்க. ம், ம். ஸோ அங்க நான் நல்லாவே படிச்சுட்டு இருந்தேன். இப்போ போய் கொஞ்ச நாள்லயே டொய்ட்ஷ் படிச்சுட்டு, ஜெர்மன் லாங்குவேஜ் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே முன்னேறி முன்னேறி போனேன். 10த்ல வந்து நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டே வந்தேன். ஸோ வாவ்! நல்லா ஓகே. வந்தேன். வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அதே டைம் தான் இந்த திருநங்கைக்கான பயணத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போச்சு. எனக்கு ம். நெறைய சைக்காலஜிக்கல் பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு பெண்களுக்கு குழந்தை பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அது ஆர்ட்டிஃபிஷியலா எங்களுக்கு வந்துரும். ம், ம், ம். ஸோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போச்சு. 2வது வீட்ல இருந்த பிரச்சனை. ம். 3வது எனக்கு ஐடல்ன்னு யாருமே இல்ல. எங்க தான் போய் முடிய போதுன்னு எனக்கு தெரியல.